வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம போதக்காரனை இளவரசனை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி புதிதாக அமைவுள்ள தாவேகா தலைவர் அவர்களுக்கும் தாவேகா அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்கள் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று நம்புகிறோம். ஓகே, இப்போ அந்த போதக்காரனை இளவரசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று ஒரு பெட்டிக்கடையில் உட்காந்துட்டு நேற்று வந்தவங்களுக்கு முந்தா நேற்று வந்தவங்களுக்குமே மக்களை ஏமாத்துகிற மருந்தை ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு போதக்காரனை 1 நம்பர் பொய்யை, அந்த பொய்காரனை இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காசு அதோ கதிதான். ஒவ்வொரு வீடையும் திருப்பி சொல்கிறேன். ஆனால் இவன் யாருக்கும் மருந்து ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா இவன் எந்த ஆளையுமே இது வரைக்கும் திருத்தலை. இவன் ஃபீட்பேக் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கணவனுக்கு தெரியாத மனைவிகள், கணவனுக்கே தெரியாத மருந்தை கொடுத்த மனைவிகள் ஃபீட்பேக்கு. அந்த ஃபீட்பேக்குக்கு எவ்வளோ விலை கொடுத்தான்னு எனக்கு தெரியல. அந்த போதக்கார மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, மருந்து அவரோட பிஸ்னஸ் கம்மியாகி போச்சாட்டுக்குது. என்னென்னா, இந்த ஆளை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இவன் 1 நம்பர் ஃப்ராடு அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் இவன் நம்பிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா புத்தி வந்துருச்சு. ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு சேனலில் கமெண்ட் பார்த்தேன். அதாவது ஒருத்தர் மருந்து வாங்கலாங்களாமா. அந்த மருந்து கொடுக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் பார்த்து ஒரே பிரச்சனையாகி போச்சாமா. பல குடும்பத்தில் பிரச்சனை உண்டு ஒன்று தான் இந்த போதக்காரனும் அந்த பொய்கரியும். இது நல்லா எல்லாருக்கும் தெரியும். இந்த மருந்து வாங்கினவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்க பேசினாங்கன்னா கணவன்கிட்ட செருப்படி வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரும். ஏன்னா பல கணவனுக்கே தெரியாமல் அந்த மருந்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் என்ன இருப்பாங்கன்னா, மறுபடியும் போய் குடிச்சு தான் வரப்போகிறாங்க. சில பேர்த்தோட ஆடியோவெல்லாம் நான் கேட்டேன். மறுபடியும் போய் இந்த மருந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன். இத்தனை பேர்த்த ஏமாத்தினவனுக்கு இது சாதாரணப்பட்ட பாவம் வராதுங்க. கொடுமையான பாவத்தில் கொடுமையான நோயில் கண்டிப்பாக இவன் சிக்க போகிறான். இன்றைக்கி இல்லையாலுமே என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இவனுக்கு ஆதரவாக 2-3 பேர் பேசிட்டு இருப்பான்னு வச்சுங்க. அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. மொத்தத்தில் இந்த போதக்காரனை தயவு செய்து நம்பாதீங்க. இவன் மக்களை ஏமாத்துகிற 1 திருட்டு பேர் வழி. எப்படியெல்லாம் திருட்டி சம்பாதிக்கணுமா அது முன்னாடி நல்லா சொத்தை குவிச்சு வச்சுட்டான். ஏன்னா உழைச்சா அந்த அருமை தெரியும். உழைக்காம உட்காந்துட்டு நான் மக்களை காப்பாற்றியாச்சு, அந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் கண்ணுன்னு நிறுத்த சொல்லுங்கள். அந்த காப்பாற்றின மக்களை எல்லாம் கொஞ்சம் நின்று பேட்டி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய ஃபீட்பேக் கொடுத்துக்கிறேன்னு அவனுக்கு வாயில் வர்றது அந்த ஒரே இங்கிலீஷ் வேர்டு ஃபீட்பேக், வேறு எதுவும் தெரியாது. அப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, அந்த போதக்கார பீரோ வாங்க போயிருப்பா. எங்கே உழைச்சாரு எனக்கு தெரியல, எங்கே கிழிச்சாருன்னு எனக்கு தெரியல. மக்களை ஏமாற்றிய மருந்து கொள்ளை அடித்த பணத்தில் வீட்டு பொருள் வாங்கியிருக்கிறான். இப்போது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க. அதாவது ஒருத்தனை நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா உங்களுக்கு 4 மரண அடி வரும். அதுதான் உண்மை. ஆனால் இந்த போதக்காரனுக்கு என்ன நினப்புனா, நம்மளுக்கு எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறானுங்க, நம்மளை நம்பி மருந்து வாங்குறானுங்க. அந்த தைரியத்தில் தான் இந்த போதக்கார சப்ளை பண்ணிகிட்டு இந்த ஆளே இன்னும் திறந்து கிடையாதுங்க. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருப்பா. கேட்டால் வைரஸ் காய்ச்சல்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக போதை போடுறது. அந்த போதை போடுற நாளில் வீடியோ வராது. அப்போ நேற்று உட்காந்து சொல்கிறாரு, சரியாகவே வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பானெல்லாம் போயிட்டு வர்றாரு. அதனால வீடியோ போட முடியல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் உட்காந்துக்கிற 1 நம்பர் வெட்டி பையன் தான். ஏன் வீடியோ போட முடியல? நம்மளுக்கு மருந்து ஆர்டரு வரமாட்டேங்குது, கவலையில் இருப்பானா இல்லை கவலை இல்லாமல் இருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், கொரியர் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்கள். எனக்கு கொரியர் பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி மருந்து ஆர்டரு கொரியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய மருந்து நான் நிறைய பேர்த்துக்கு அனுப்பிச்சாச்சுங்க. அதெல்லாம் வீடியோ போட முடியலைங்களா. பச்சை பொய் பேசுகிறான். பொய்யிலே 1 நம்பர் பொய்காரன்னா இவனை சொல்லலாம், இந்த ஆளை சொல்லலாம், போதக்காரன்னு சொல்லலாம். கேட்டால் அப்படியே லைவ் வீடியோ போடுவார். நான் எத்தனை பேர்த்துக்கு நல்லா தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன்னு தெரியும் அப்படிம்பா. எவ்வளோ கஷ்டப்பட்ட லைனாக அந்த கஷ்டப்பட்ட லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அடுக்குனா பரவாயில்ல. காலையிலேருந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, வீட்லேயே உட்காந்துட்டு மக்களை ஏமாத்துறது, கணவன் மனைவி சண்டை, மனைவி கேட்டால் இது ட்ராமா இல்லைங்கிறது. இதுதான் இவர் கஷ்டப்பட்ட லட்சணம். இப்போ ஒரு படி மேலே போய் பல பேர்த்தை ஏமாற்றிருப்பாங்க.
நிறைய கமெண்டெல்லாம் பார்த்தேன். அந்த லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணோட கமெண்ட்டை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஏன் கமெண்ட்டை டெலீட் பண்ணணும்? நேர்மையாலாம் இருந்தால் எதுக்கு டெலீட் பண்ணணும்? இவர் தான் உத்தமவனாராச்சே, பொய் பேசுறதாராச்சே. அந்த லட்சுமிங்கிற ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 4000 ரூபா என்கிட்ட வாங்கினாங்க, 30 நாள் சாப்பிட்டா போதுன்னாங்க. ஆனால் என் கணவர் மறுபடியும் போய் அந்த மருந்து சாப்பிட்டு குடிக்கிறாரு அப்படிங்கிறாரு. மொத்தத்தில் இந்த மாதிரி பொய்காரனை இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. மொத்தத்தில் வர ஆட்சியாளர்கள் இவன் மருந்து விற்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன மருந்து கொடுக்குறா, ஏது மருந்து கொடுக்குற, எதுவும் கிடையாது. ஒரு டைட்டில் கிடையாது, ஒரு மருந்தோட அட்டை கிடையாது, மருந்தோட விலை கிடையாது. அந்த விலையை ஸ்கெட்சில் அடித்து, ஆனால் எத்தனை பேர்த்தை ஏமாற்றி இவன் சம்பாதிக்கிறான்னு கணக்கு வழக்கு இல்லைங்க. ஆனால் இத்தனை ஏமாற்று பணத்தை வச்சுட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி இந்த பொய்யாரியுமே அந்த ஏமாத்துக்க போதக்காரனுமே நல்ல சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டில் கறி என்ன, பால் என்ன, மளிகை சாமானம் என்ன, இதெல்லாம் சிந்திக்க வேண்டியதாக இருந்தீங்களா? அவங்கக்கிட்ட மருந்து வாங்கினவங்க அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபருங்க. ஏன்னா அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர்னா இன்றைக்கி நாட்டில் படித்தவங்க தான் அதிகம். ஆனால் இதையும் மீறி இவங்ககிட்ட மருந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு விசங்க பேக் பண்ணாலுமே வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. கேட்டால் மளிகை கடையில் உங்கள்கிட்ட வீடியோ போடுற டைமில், ஆமாம் வீடியோ போடுற டைமில் கடுமையான ஒரு உழைப்பாளி, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் நாள்தோறும் செகண்டுக்கு செகண்டு, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறங்கிற ஒரு குடிங்கிற ஒரு வீக்னஸ் பயன்படுத்தி இந்த ஆள் திருடுறான்னா இவனை மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். அப்புறம் கேட்டால் அவர் நல்லவர் உத்தமருன்ட்டு நிறைய பேசுவாங்க. ஆனால் நான் கெட்டவருங்கிறதுக்கு சான்றிதழ் எங்கிட்ட நிறையவே இருக்குது. நானே சொல்கிறேன், சப்மிட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆடியோ சப்மிட் பண்ணிக்கிறேன். அது உட்காந்துட்டு பெட்டி கடையில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு, மருந்து வாங்கினா குடிகாரனா அவங்க திருந்தோன்னா குடும்பத்தை நினச்சா திருந்தோணும். இந்த மாதிரி ஏமாட்டுக்காரன் கொடுக்குற மருந்து வாங்கி தயவுசெய்து சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க, உங்கள் உயிரை நீங்கள் போக்கிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் உயிர் பலி வரும்போது இந்த ஆளுக்கு கண்டிப்பாக சிறை தண்டனை உறுதி. கண்டிப்பாக இந்த ஆள் இந்த பாவத்திலேருந்தும் அந்த பொய்காரியும் தப்ப முடியாது. அந்த பொய்காரிக்கு சுத்தமாக ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. கனவை இத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கிறானே, இத்தனை குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானே, ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் கிடையாது. அவங்க குடும்பத்தில் பலமான பிரச்சனை வரும்போது தலையில் குப்பரை வச்சு வருவாங்க. கடுமையான பாவத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறா. அந்த பாவம் யாருக்கு போய் சேருன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இவனிடம் மருந்து வாங்காதீங்க. அந்த மருந்துனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் காசை நீங்கள் தொலைக்க போகிறீங்க. அதையும் மீறி வாங்குறது உங்கள் இஷ்டம். இந்த போதைக்காரனுமே அந்த பொய்யறியுமே தயவு செய்து நம்ம வலைதளத்தில் இருக்கிற 1ஆம் நம்பர் மோசமான ஒரு ஃப்ராடு தம்பதிகள் தான் அவங்க. நன்றி, வணக்கம்.